ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். என்னடா இது முள்ளங்கி சாம்பார் இதெல்லாம் ஒரு ரெசிபின்னு போடுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சாம்பார் வைப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க சாம்பாருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். என்னோடய சாம்பார் நான் எப்படி செய்கிறேங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பு எடுத்துகிட்டு அலசிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக பூண்டு, தக்காளி, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லை நார்மல் சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுருங்க. பருப்பு நல்லா வெந்து வரணும். அதனால் நீங்கள் 5 to 6 விசில் குக்கரை விட்டுக்கோங்க. குக்கர் விசிலில் 5 to 6 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தாளிப்புக்காக கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயத்தோட கருவேப்பிலை போடும்போது அதோட வாசனையே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்கிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முள்ளங்கியை இதில் எண்ணெயில் போட்டு வதக்காமல் ஃபஸ்ட்டு வெறும் வாணலில் போட்டு முள்ளங்கியை நல்லா வதக்கி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி வதக்கினாலும் சரி, இந்த மாதிரி போட்டு முள்ளங்கியை நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு, இல்லை பருப்பில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் அதையும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வேக வச்சிருந்த பருப்பை ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை போட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, உங்கள் மிளகாத்தூள் எவ்வளோ காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நான் கொஞ்சமாக புளி எடுத்துருந்து ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு. கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா சாம்பார் ரெடி. இது என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிற முள்ளங்கி சாம்பார். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா